ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு இந்து நியூஸ் பவர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. பிளேசஸ் இன் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். நியூஸில் என்ன வந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட் பேனல் செட்ஸ் நார்ம்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் சைட்ஸ் இன் சாங்சுரி. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பல்ராம் அம்பாஜி வைல்ட் லைஃப் சாங்சுரி குஜராத், அதுக்கு ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்துருச்சுன்னு நியூஸில் வந்துருச்சு. ஸோ குஜராத் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்ட் சைட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராம்சார் சைட்ஸ் பார்க்கலாம். அதில் என்னென்ன இருக்குன்னா குஜராத்தில் தோல் லேக், நாய்சோவர், ஓதாரா வெட்லேண்ட், கீச்சாடா வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதே நேஷ்னல் பார்க் எடுத்துக்கிட்டால் மரைன் கல்ஃப் ஆஃப் கட்ச் நேஷ்னல் பார்க், பிளாக் பக் வால்தேவ் நேஷ்னல் பார்க், கிர்க் நேஷ்னல் பார்க், பன்சாடா நேஷ்னல் பார்க். நம்ம நியூஸில் வந்து இந்த பல்ராம் அம்பாஜி வைல்ட் லைஃப் சாங்சுரி இங்கே இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நியூஸில் வந்தது எப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா தெலுங்கானா ஸ்பீக்கர் டிஸ்மிஸ் பிளேஸ் பை பிஆர்எஸ் சீக்கிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் 2 MLAs. இதை யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ஃபிலிம்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் ஜிஎஸ்டியில் பாலிட்டி அண்ட் கவர்னஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2 இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், பேப்பர் 3 கண்டெஸ்டோட லிங்க் பண்ணலாம். என்ன வந்துருந்துச்சுன்னா தெலுங்கானா அசம்பிளி ஸ்பீக்கர் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பிளேஸ் 2 பேர் அகேன்ஸ்ட் எம்எல்ஏ வந்து அக்ரி பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிகேஷன் என்னென்னா எம்எல்ஏ வந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாரு, அது மாதிரி தான் அந்த இஷ்யூ. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஆன்டி டிவிஷன் லா கீழே வந்து ஜென்ரலாக வந்து டீல் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் ஆக்ஷன் வந்து ஏற்கனவே சொன்னது தான். ஜுடிஷியல் ஆஸ்பெக்ட் பிஆர்எஸ் வந்து அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீக்கரை வந்து அக்செப்ட் பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டெம்ப்ட் நோட்டீஸ் டு ஸ்பீக்கர், ஏன் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரிக்கு பிட்வீன் த டென்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த நியூஸ் வந்திருக்கு. ன்றது எக்ஸாம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக. ஸோ பிகின் த நியூஸ் ஃபிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்துக்கலாம் வாங்க. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆன்டி டிவிஷன் லா வந்து 10th ஷெடியூலில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் ஆகிருக்கு. இது வந்து எது மாதிரினா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1955 அந்த ஆக்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா பொலிட்டிக்கல் டிவிஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இது பண்ணுறதுக்கும் ஸ்டாப் ஆயாராம் கயாராம் பாலிட்டிக்ஸ். அதாவது ஒரு சில எம்எல்ஏஸ்னா ஒரு சில டைம் என்னென்னா ஒரு பாலிட்டிக்கு வந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து ஈஸியாக ஜம்ப் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து நிறைய டைம் வந்து கவுன்சில் வந்து ஸ்டேபிளாகவே இல்லை, நிறைய டைம் டிசால்வ் ஆகிற மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு. இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஹூ கேன் பி டிஸ்குவாலிஃபைட்னா எம்பி ஆர் எம்எல்ஏ ரெண்டு பேருக்குமே பொருந்து வந்து அவங்க வந்து ஏதாவது அவங்க பார்ட்டியிலேருந்து வாலண்டியர் மெம்பர்ஷிப் கொடுத்தா, எக்ஸாம்பிள் வந்து டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆர் டிவிகே எனி எம்எல்ஏ வந்து ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஆனால் வந்து வின் ஆகிட்டு பின்னாடி வந்து அந்த பார்ட்டி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த 10th ஷெடியூலில் வந்து பாட்டுவாங்க. தென் வந்து பார்ட்டி சொல்கிற போது அதுக்கு அகேன்ஸ்டாகவோ ஓட் பண்ணுறது வந்து அது மாதிரி பண்ணாலும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் ஒரு சில எலெக்ஷன்ஸும் இது இருக்குது. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அந்த எலெக்ஷனுக்கெல்லாம் எது மாதிரினாலும் அவங்க 27 பேர் ஓட் பண்ணலாம். அப்புறம் சுயேட்சை ஏதாவது ஒரு இண்டிபெண்ட் மெம்பர் வந்து வின் பண்ணிட்டு பின்னாடி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாலும் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் கவர்னர் ஆர் பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்களே, அப்புறம் வந்து அவங்க வந்து 6 மந்த்துக்குள்ளே வந்து நாமினேட் பண்ணதில் ஏதோ ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணால் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. 6 மாதத்துக்கு அப்புறமா ஜாயின் பண்ணால் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணுவாங்க. மெர்ஜர் ரூல், அதாவது 2/3 வந்து ஒரு பார்ட்டிலேருந்து மொத்தமாகவே வந்து இன்னொரு இடத்துக்கு போய் வந்து ஜாயின் பண்ணுறதுனா இந்த டெசிஷன் லா வந்து இருக்காது. இது வந்து 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஆனால் 1/3 வந்து அன்வேலிட் தான். அத்தாரிட்டி டு டிசைட், யார் வந்து இந்த டெஃபினிஷன் லாவை டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா ஸ்பீக்கர் வந்து பண்ணுவாங்க. அதே லோக்சபா இல்லை ராஜ்யசபாவில் வந்து சேர்மன் பண்ணுவாங்க. லோக்சபாவில் ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க. டிசிஷன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்காதான் சொல்லிப்பாங்க. ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸில் வந்து டெசிஷன் லா வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த கேஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கீ லிமிடேஷன் என்னென்னா ஸ்பீக்கரோட டிசிஷன் வந்து ஒரு டைம் லிமிட்டே இருக்காது 3 மாதத்தில். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக வந்து 3 மாதத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி சஜஷன் சொல்லிப்பாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்துலாமா? டிஸ்குவாலிஃபைட் மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷனில் வந்து திருப்பியும் கான்டெஸ்ட் பண்ணலாமா? லாஸ் வந்து பனிஷ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுவுமே இல்லை. இது என்கரேஜஸ் த ஹோல்சேல் டிஃபெக்ஷன் நாட் இண்டிவிஜுவல் டிஃபெக்ஷன் எடுத்துக்கலாம். அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கலாம். Which one of the following schedule of Constitution of India contains provision regarding anti-defection?
2014 கேட்ட கொஸ்டின். செகண்ட் ஷெடியூல், 5th ஷெடியூல், 8th ஷெடியூல், 10th ஷெடியூல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 10th ஷெடியூல். டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் நீட் டு பி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா சார் வந்து சொல்லியிருப்பாங்க. யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் பிலிம்ஸ் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட். தென் GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2ல் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், பேப்பர் 3ல் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்னா என்னென்ன இருக்கணும்னா கண்டிப்பானா டிரான்ஸ்பரண்ட், இன்க்ளூசிவ் அண்ட் அக்கௌண்டபிள், இந்த பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி தான் வந்து மக்களிடையோட ட்ரஸ்ட்டும் சரி, டெமோக்ரஸியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒப்பீனியன் சொன்னார். கீ பாயிண்ட்ஸ் வந்து அவர் சொன்ன வந்து ஹைலைட் பண்ணது என்னென்னா, கன்சைன்ஸ் அண்ட் டீசன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த டெமோக்ரஸி. கன்சைன்ஸ்னால் என்ன தெரியுமா? ஒற்றுமை. அது டீசன்ஸ்னால் வேற்றுமைன்னு எடுத்துக்கலாம். டீசன்ட் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட் வித் இன் த பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்து ரூலிங் பார்ட்டி ஆர் ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுக்கு வந்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்குமா, ஏதோ ஒரு பாலிசி இது பண்ணால் ஏதாவது பேக்லாக் அது மாதிரி இருக்காது சொல்லுவாங்களா, அதை வந்து பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் படி தான் இது பண்ணணும். அதாவது 0 ஹவர், கொஸ்டின் ஹவர் அது மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அந்த ஆஸ்பெக்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு சிலர்னா இந்தியாவில் கூட எடுத்தோன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து நாங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணாமல் வெளியே வந்து போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கொஸ்டின் ஹவர்ஸ், 0 ஹவர் அது மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. தென் இன்க்ளூசிவிட்டி என்ன பண்ணுதுன்னா, மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸும் வந்து ஏட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான வாய்ஸும் தர மாதிரி இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி, அது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ரிலயபிளாகவும் கிரெடிபிள், அதாவது அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் தான் ஒரு இன்ஸ்டியூஷன் மேலே மக்களுக்கு நம்பிக்கைத்தன்மை வரும் அப்படின்னு சொன்னார். இது வந்து எந்த ஈவெண்ட்டில் நடந்துச்சுன்னா, 28th கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் காமன்வெல்த் நியூ டெல்லியில் நடந்த மீட்டிங்கில் பண்ணாங்க. என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இந்த மீட்டிங்கில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்லிமெண்ட் வந்து இது மாதிரி ரெஸ்பான்சிபிளாக பண்ணலாம், சோஷியல் மீடியா வந்து டெமோக்ரஸி வந்து இது மாதிரி இம்பேக்ட் பண்ணுது, சிட்டிசன் வந்து எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பிகைண்ட் வந்து இது மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக இருக்காங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேக்அவே இந்த மீட்டிங்கில் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்னா டிரான்ஸ்பரன்சி, ஓப்பன்னஸ், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மாதிரியும் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து கீயான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க, அந்த ஹவுஸை வந்து ப்ராப்பராக நடத்துறதுக்கும் டிக்னிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஃபியூச்சர் ஈவெண்ட் நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ நடக்கும்னா, யூகேயில் 2028 நடக்க போகுது. CSPOC காமன்வெல்த் மீட்டிங் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்ளைன். ஸோ வந்து பிஹைண்ட் த டாபிக் நியூஸ் பேப்பர் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. 28th மீட்டிங் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, சென்ட்ரல் ஃபார்மர் சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் வேர்ல்டு பார்லிமெண்ட் அங்கே தான் வந்து டெல்லியில் தான் நடத்துகிறாங்க. இந்தியா ஹோஸ்டட் வந்து 16 வருஷம் கழிச்சு இந்த மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1971, 86, 2010. CSPOC வந்து மெயின் கான்ஃபரன்ஸ் வந்து பைனியல் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் வந்து ஆல்டர்னேட் இயரில் வந்து நடத்துவாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, uphold impartial of presiding officer, promote parliamentary democracy, strengthen parliamentary institutions, platform for parliamentary among the commonwealth nation. அதாவது காமன்வெல்த் நேஷனில் இருக்க பார்லிமெண்ட் வந்து ஓவராலாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் எது மாதிரி வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணலாம் அது மாதிரி வந்து கன்வே பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுற மீட்டிங் தான். சரி, காமன்வெல்த்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஒரு வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் 50 இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் அண்ட் ஈக்குவல் கண்ட்ரிஸ். மோஸ்ட் ஃபார்மர் பிரிட்டிஷ் காலனிஸ், நோ பைண்டிங் கான்ஸ்டியூஷன், காம்பரேஷன் பேஸ்டு குரூப்பிங். அதாவது பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்களே த்ரூ அவுட் த வேர்ல்டு, அதில் வந்து யாரெல்லாம் வாலண்டரியாக வந்து விருப்பப்பட்டு ஒரு நான் பைண்டிங் அக்ரிமெண்ட் மூலமாக எது மாதிரி வந்து இன்னும் வந்து மக்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி மூலமாக எது மாதிரி வந்து பேஸ் பண்ணி நல்லா பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு மீட்டிங்காக கொண்டு வந்தது தான், யூனிட்டிக்காக கொண்டு வந்தது காமன்வெல்த். இந்த அமைப்பு எது மாதிரி ஆர்கனைஸ் ஆச்சுன்னா, 1926 இம்பீரியல் கான்ஃபரன்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அந்த மீட்டிங் மூலமாகவும், 1949 லண்டன் டிக்ளரேஷன் ஆச்சுன்னா ரிபப்ளிக்ஸ் அண்ட் நான் பிரிட்டிஷ் மொனார்க்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. நியூ மெம்பர்ஸ் யாருன்னா கேபன் அண்ட் டோகோ வந்து 2022 மெம்பர்ஸ் ஆட் ஆனாங்க. இந்தியாஸ் ரோல் என்னென்னா, லார்ஜஸ்ட் மெம்பர் பை பாப்புலேஷன், சைனாவை வந்து டிபீட் பண்ணி நம்ம இந்தியா தான் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனாக இருக்குது. தென் வந்து 4th லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூட்டர், இந்த ஆர்கனைசேஷனில் இந்தியா தான் 4வது வந்து டொனேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஹோஸ்ட் பண்ணியிருக்கு காமன்வெல்த் சமிட் 1983, காமன்வெல்த் கேம்ஸ் 2010 நியூ டெல்லி. இந்தியா டு ஹோஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் 2030 இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. காமன்வெல்த்தோட செக்ரட்டரி எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் 2010 இந்த காமன்வெல்த் ஹேஸ் நோ சார்ட்டர், ட்ரீட்டி ஆர் கான்ஸ்டியூஷன். ஆல் த டெரிட்டரிஸ் ஆர் கண்ட்ரிஸ் ஒன்ஸ் அண்டர் த பிரிட்டிஷ் எம்பையர் ஆட்டோமேட்டிக்லி ஜாயின் தி காமன்வெல்த் ஆஸ் இட்ஸ் மெம்பர். கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா வந்து இது வந்து வாலண்டரி ஒரு ஆர்கனைசேஷன் தான்,
ஆட்டோமேட்டிக்காக யாருமே இது பண்ண மாட்டாங்க. தென் பைண்டிங் அக்ரிமெண்ட்டும் எதுவும் இல்லை. தேர்ட் ஆர்டிக்கல், இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் பேக்ட் வில் பி மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். அது மாதிரி கோயல் சார் வந்து சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சியோட சிலபஸ்னால் ப்ரின்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன், GS3 இந்தியன் எக்கனாமிக் டாபிக்ஸோட லிங்க் பண்ணால், டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2 பாலிட்டி அண்ட் ஐஆர், பேப்பர் 3 இந்தியன் எக்கனாமிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் வந்து இந்தியா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அது மாதிரி டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஏன்னா இது ரெண்டு கண்ட்ரிக்கும் வின் வின் சுச்சுவேஷன் அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து எந்த டேட்டில் வந்து டெட்லைன் ஆகும், எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அது மாதிரி எதுவுமே ஓப்பனாக சொல்லலை. ஏன் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இம்பார்ட்டன்ட்னா, யூரோப்பியன் யூனியன் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்தியா ட்ரேடிங் பார்ட்னர். இதுக்கு முன்னாடி வந்து லார்ஜர் கண்ட்ரி கூட இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2014 பண்ணியிருக்காங்க. எதுனா யூகே, UAE, ஆஸ்திரேலியா, ஏலியா ஆகஸ்ட் அந்த மாதிரிலையும் EFTA கண்ட்ரிஸ். இது வந்து ஒரு 4 கண்ட்ரிஸ். நம்ம ஏற்கனவே நிறைய டைம் நியூஸ் பேப்பர் அனலைஸ்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதனோட கீ ஐடியா என்னென்னா, இந்தியாவும் சரி யூரோப்பியன் யூனியனும் சரி அவங்களுக்கு செக்டார்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து யூரோப்பியன் யூனியன்னா ஜஸ்ட் ஒன் கண்ட்ரியில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணது தான். 30+ கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ வந்து நிறைய செக்டார்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஈச் அதர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், காம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்காது. அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா ஸ்டேட் பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்னது தான், இந்தியா வந்து 2014 வந்து செவரல் கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, அதுவும் டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட. இதனால் வந்து ட்ரேட் எக்ஸ்பெண்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் ஆகுது, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியாவும் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து கீழே என்னென்னா, திஸ் வில் பி மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ், இதை வந்து நம்ம வந்து மெயின் சென்ஸ் ரேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.